தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்கிறோம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து ஒன்று தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கூற கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன தெரிவித்தார்? அதாவது இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தாங்கள் ஏற்பதாகவும் நீட் தேர்வில் பிரச்சனைக்கு காரணமானவர்களின் மீது நிச்சயமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. அதில் சில குறிப்பிட்ட மையத்தில் தேர்வு எழுதியவர்களுக்கு மட்டும் கருணை மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் 1560 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கருணை மதிப்பெண்களை ரத்து செய்து அவர்களுக்கு மட்டும் மீண்டும் மறுதேர்வு எழுத உத்தரவிட்டது. அது குறித்த கருத்து தெரிவித்த தர்மேந்திர பிரதான் அவர்கள்தான் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தாங்கள் ஏற்பதாகவும் இந்த நீட் தேர்வில் பிரச்சனைக்கு காரணமானவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நீட் தேர்வு என்பது 13 மொழிகளில் 4500 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. மொத்தம் 2 கேள்வித்தாள் தயாரிக்கப்பட்டது. ஆனால் ஒரு 6 தேர்வு மையங்களில் மட்டும் தவறான கேள்வித்தாள் அனுப்பப்பட்டது. உடனே அது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கேள்வித்தாள்களுக்கு பதிலாக வேறு ஒரு கேள்வித்தாள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனாலும் கூட அதற்கு சிறிது நேரம் பிடித்தது. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட 6 மையத்தில் தேர்வு எழுதிய 1500 மாணவர்கள் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக அவர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். எனவே இது போன்ற சூழலில் கருணை மதிப்பெண்களை அளிக்கலாம் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருந்ததால் அந்த அடிப்படையில் அந்த மாணவர்களுக்கு மட்டும் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது. இருப்பினும் 100% மதிப்பெண்கள் பெறப்பட்டதாக சில மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். அதை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த 1500 மாணவர்களுக்கு ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்த வேண்டும் எனவும் ஜூன் 30ஆம் தேதி இந்த மறுதேர்வுக்கான அந்த ரிசல்ட்டை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை தாங்கள் ஏற்கிறோம். இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களின் மீது நிச்சயம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.